அதாவது நம்ம கொஞ்சம் அடங்கி இருக்கோம்னா யாருன்னா எங்கெங்க இருந்தவங்க என்ன பேசுறா செருப்பால் அடிக்கணுங்கிறான் ஒருத்தன். நானு ஏதாவது விபரீதம் வந்தா கொலைகேஸ் நம்ம மேல வந்துருமுன்னு பயந்துகிட்டு நான் அமைதியா இருக்க சொல்றேன். எங்கயா ஒண்ணு ஒருத்தன் போட்டான்னு வைங்க, வைகோ ஆட்கள் தான் செஞ்சு போட்டான்னு வந்துருமேன்னு தான் எங்க ஆட்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். ஓடிக்கிட்ட போய் கேள நீ கேள முருகன் நீ கேள நீ கேள. ஹலோ ஆமாங்க கேளு மச்சி கேளு பிரபு. என்னடா பண்ணுவ? ஊரெல்லாம் உங்களை திட்டான்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த இந்தியாவில் எவனாவது தைரியமா மோடி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவானா? நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியலாம். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போராட்டம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. அர்ச்சனையை தொடங்கி விட்டார்கள். கலிங்கப்பட்டி காமெடி பீஸ் எனக்கு ஒண்ணும் பரவாயில்ல. நமக்கு காமெடியும் கொஞ்சம் தெரியும்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு. அதனால இல்ல அந்த கேமரா இப்ப போடுற நீ பாக்குறீங்களா? புகைப்பிடிச்சவன் கற்பழிக்கிறது இல்ல. நல்லா இருக்க. புகைப்பிடிச்சதுனால போய் பொம்பளைய கைய பிடிச்சு இழுக்கிறது இல்ல. கண்ணை முடிக்கிட்டா உலகம் இருக்குன்னு நினைக்காத. புகைப்பிடிச்சதுனால ஒருவரை போய் கைய கால வெட்டுறது இல்ல. புகைப்பிடிச்சதுனால பெத்த தாய கற்பழிக்க போறது இல்ல. புகைப்பிடிச்சதுனால பெத்த மகளை தாப்ப பெண்டாட போறது இல்ல. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. புகைப்பிடிச்சதுனால சமுதாயத்தை அடியோட நாசமாக்குறது இல்ல. இதுதான் உண்மை நிலைமை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அவருக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். கன்னியாகுமார் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே பேசியது தேச துரோக குற்றம் என்றால் 1000 தடவை சொல்வேன். கன்னியாகுமார் பேசியதை நான் பகிரங்கமாக ஒலிபெருக்கியில் பேச தயார், பேசுவேன். வழக்கு போடு. அதை பற்றி